அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக பல ஆளுமைகளை எமது நிகழ்ச்சியினூடாக அவர்களுடைய அனுபவங்களை கலந்தாலோசிப்பதும், அவர்கள் இந்த துறை சார்ந்து அவர்கள் பயணிக்கும் துறை சார்ந்து எவ்வளவு சிரமங்களை தாண்டி இன்றைக்கு ஒரு சாதனையாளராக மாறி இருக்கிறார்கள் என்பதை நமது நிகழ்ச்சியினூடாக பேசி அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இளம் கலைஞர்களுக்கும் நமது நிகழ்ச்சியினூடாக பல சந்தர்ப்பங்களுடைய அவர்களுடைய பயணம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்கள் இளம் படைப்பாளிகள், இளம் இயக்குனர் ஹாரிஸ் மற்றும் இளம் நடிகர் இயக்குனர் யது எங்களோட இணைஞ்சிருக்கார். அதாவது யதுன்னா சஞ்சய் என்கிற யதுஷன் அவர்கள். ரெண்டு பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். வரும்போது ஒரு பாரதி ராஜா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஓகே, அதாவது அவர் எப்படி சொல்றேன்னா வில்லன் சாரன்னு சொல்லிதான் என்ன கூப்பிடணும். தான் சூர்யா ப்ராலக்ஸ் கேரக்டர்ல மட்டும்தான் சார் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஹாரிஸ் வந்து எங்க இன்டர்வியூக்கு வாரன்ட்டு இடையில கொஞ்சம் சிரமங்களுக்கு குழப்பமா போயிடுச்சு, கால சூழ்நிலை அப்படி இருக்கும்போது. சரி, இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா விதி அப்படின்ற ஒரு குறுந்திரைப்படம். அதாவது குறுந்திரைப்படம்னு இல்லை, அது நான் கேட்கும்போது சொன்னேன் இது வெறும் ட்ரைலர் தான் அப்படின்னு. ட்ரைலரே நாங்கள் 18 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அவங்களோட படங்கள் பற்றிலாம் நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஓகே, இப்போ இளம் படைப்பாளிகள் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஆசை, கனவு இருக்கும். நான் இந்த துறைக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதுக்காக ஆரம்ப கட்ட முயற்சியாக என்னெல்லாம் எடுத்துருக்கீங்க? எங்கே இருந்து உங்களுக்கு இந்த பயணம் ஆரம்பிச்சிது? நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல தான் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. இல்லை எப்படின்னா படம் பண்ணணும் அப்படின்னா படிப்பெல்லாம் கொஞ்சம் செட் ஆகல நமக்கு. அந்த டைம்ல இருந்து படிப்பு மண்டைக்கு ஏறது இல்லை. அதனால ஸ்கூல் டைம்ல அப்போ நான் கொஞ்சம் எப்படின்னா படம் பார்க்கறது தான் கூட. இப்போ வீட்டில் இருந்தும் படம் பார்க்கறது தான் கூட. வீட்டில் உட்காந்து எப்படின்னா ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படம் பார்க்கறது, அது மட்டும் தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அப்படி இருக்குள்ள ஒரு படத்துக்கு மேலே எப்படி இதை கொண்டு போறேன்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியல. அப்படின்னா அந்த டைம்ல இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த டைம்ல எப்படி அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறதுன்னு அவங்க ஸ்டக்காகி அப்படியே இருந்தேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் அப்படியே போகக்குள்ள ஒர்க் ஒன்று போக ஸ்டார்ட் பண்ணேன். மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று, அங்கே இருந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு எப்படின்னா சின்ன ரீல்ஸ் பண்றது, கொஞ்சம் சின்ன ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படின்னா வீடியோஸ் மாதிரி செஞ்சு ஷார்ட் செஞ்சு போடுறது, இன்ஸ்டாகிராம்ல நடிச்சு அது ஷார்ட்ல நானே செய்யறது, எல்லாமே செய்யறது. அதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தான். அப்படின்னு செஞ்சுட்டு போகக்குள்ள அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு எப்படின்னா அடுத்தது இதுக்கு போறதுன்னு ஒண்ணுமே தெரியாம பண்ணி வச்சுட்டு அது நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான். அப்படின்னா ஒரு நாள் ஒரு என்ன நான் ஷார்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க பார்க்கல, என்னோட கடையில வச்சு நான் ஒர்க் பண்ற ஷாப்ல என்னோட போன்ல என்னோட ஒர்க் பண்றவங்க எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கக்குள்ள என்னன்னா அந்த டைம் தான் ஒருத்தர் உள்ள வாராரு, கடைக்குள்ள உள்ள வந்து ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கேன் பாலான்னு சொல்லியாரு. உள்ள வந்து பார்த்தாரு, கடை போன் ஒன்று வந்தாரு. இப்போ அதை வாங்கிட்டு இவங்க பார்த்துட்டுக்குள்ள சும்மால இருந்து எட்டி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு பார்க்கல, யாரு நல்லா பண்றானே நல்லா செய்யறானே அப்படின்ட்டு சொல்லக்குள்ளதான் நான் சொன்னேன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் யாரும் அதுக்கு தெரியல. அவர் அப்புறம் தான் பார்த்தா அவர் சொன்னாரு நல்லா பண்றீ, இப்படிதான் நான் ஒரு சேனல்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. ஒரு சேனல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அப்படி போகலதான் ஓகே அவர் சின்ன அவரோட சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதுகள் கொஞ்சம் நடிச்சேன். கொஞ்சம் சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ப்ரோமோஸ், டிவி சேனல்களுக்கு ப்ரோமோஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஒர்க் பண்ணி போகக்குள்ள அப்படியே அவர் டிரெக்டர், அவரோட சேர்ந்து அசிஸ்டன்ட் டிரெக்டரா கொண்டு போயிட்டேன். அசிஸ்டன்ட் டிரெக்டரா கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னடா இப்ப போயிட்டு இருக்கக்குள்ளதான் நம்மளே வச்சு ஒருத்தர் படம் பண்ணுவாரு, நாங்க எதிர்பார்க்க இயலாது. ஸ்டார்ட் பண்ணலான்னு என்னை வச்சு நானே பண்ணலான்னு தொடங்கினது தான் அந்த விதின்னு ஒரு கான்செப்ட். அப்ப ஆரம்பிச்சது தான் அது. ஓகே, அதை பத்தி பேசுவோம். நீங்க சொல்லுங்க, அதாவது ஒரு ஏடியாவும் இருந்திருக்கீங்க. அது பிறகு இந்த படத்துல ஒரு நடிகன், அது வில்லன் கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் எடுத்து நடிச்சும் இருக்கீங்க. இதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து ஒரு இயக்குனரா வாரதுக்கு முன்னுக்கு, அதே மாதிரி நடிகரா வாரதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு நடிக்கணும் அப்படின்றது. இல்லைன்னு சொன்னா சில நேரம் எக்ஸிடென்டலா வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது. உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி வந்தீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஹரிஷ் ஸ்டைல் தான் சொன்னா, நான் ஸ்கூல்ல இருந்து ஸ்டேஜ் ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன். நான் படிச்சது எல்லாமே சிங்கிள் ஸ்கூல் தான், கொலம்புல தான். அப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் அந்த ஸ்டேஜ் ட்ராமா செஞ்சுட்டு, அப்போ சிங்கிள் ட்ராமாஸ் பண்ணுறது, டவுன் ஹால் அங்கே பெரிய கான்செர்ட்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த ஓலல் வரைக்குமே அதுதான், ஆர்டினரி லெவல் வரைக்கும் அதான் செஞ்சோம்.
நான் அட்வான்ஸுக்கு கேட்டேன், அட்வான்ஸ் செலக்ட் ஆகி எங்கள் ஸ்கூலில் அந்தளவு ஃபெசிலிட்டி இருக்குல்ல ட்ராமா செய்கிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நான் செஞ்சு பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்தது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்தே அந்த ட்ராமா இது வந்து நான் அந்த ஆக்டிங் கொஞ்சம் வச்சிருந்தோம். அது அந்த ஒர்க்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸோட நான் அந்த ஒர்க்குக்கு செட் ஆகுனதோட அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டாவா ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு, பிரேம்ராஜ். அப்போ நினைவுலாம் வித்தியா பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கேமராக்கு பின்னாடி தான் நான் இருந்தேன் ஃபர்ஸ்டாகவே. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இதுதான் மீடியாவா அப்படின்னு. வெளியே இருந்து பார்க்குற மீடியாவுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு. நாங்கள் நல்லா சிரிச்சு பார்க்குறோம், ஆனால் உள்ள வந்து பயங்கர இது இருக்குது, இது கிடையாது. நான் அப்போ யோசிச்சேன் இது கொஞ்சம் டஃப்பு தான் அப்படின்னு சொல்லி தான். அதான் திடீர்னு ஒரு கால், தம்பி அந்த படத்தை பார்த்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் கால் பண்ணேன். எனக்கு இவனை அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டா தம்பியா தெரியும். ஆனால் வாங்க ஜஸ்ட் ஒரு படம் இப்படி இருக்கு வாங்க அப்படின்னு, நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து கால் பண்ணுறான் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஆனால் சின்ன ஒரு சீன் தானே வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த காஸ்டியூம் எடுத்துட்டு வாங்க. நான் கேட்டேன் என்னடா பெருசாக எதுவும் பிளான் பண்ணிட்டேன். இல்லை நான் கிடையாது சும்மா வாங்க அப்படின்னா. சரின்னு போனேன். ஆனால் இந்த சீனை பண்ணுங்க அப்படின்னா நான் கேட்டேன் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. இல்லைன்னா இது நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸ்கிரிப்ட் கூட கிடையாது, ஸ்கிரிப்ட் டயலாக் எதுவுமே கிடையாது. அண்ணா இதை செய்யுங்க, ஓகே சரி அவன் சொல்கிறான், சரி செஞ்சு கொடுப்போன்னு செஞ்சு கொடுத்து. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கால் பண்ணால் அண்ணா இன்னொரு ஷூட்டுக்கு வாங்கினா இன்னொரு நாள் போனேன். நான் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறான்னு சொல்லி. அப்படி தான் நான் வந்தேன். இது எனக்கு நானே வரணும்னு வரல, இன்சிடென்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்சிடென்ட் தான் நான் செட் ஆகணும். இது வந்து ஆக்சிடென்ட் மாதிரியே தான் இது வந்து. பட் நான் அந்த நடிக்கணும், நான் ஒரு எப்படி சொன்னால் தேசிய தலைவர் ஃபேன். தலைவர் தான் எல்லாமே. தலைவர் படம் ரிலீஸ் ஆகுனா போஸ்டர் அடிச்சு பேனர் வச்சு அப்போ இவனுக்கு தெரியும். சின்ன சீட் இல்லை சீரியஸா. நான் இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம கபாலி படத்துலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 நாளைக்கு முன்னாடி பேனர் அடிச்சு போட்டுருவோம். நம்ம பேர்லாம் போட்டு தலைவர் ஃபேன்ஸ் கிளப் பெருசா வச்சு எல்லாம் செய்வோம். நம்ம கம்பெனி பேர்லாம் போட்டு நம்ம பேர்லாம் போட்டு ஒரு 6-7 படத்துக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த தலைவரோட இது அப்படி பார்த்து நம்ம நடிக்கணும், நம்ம போகணும் ஸ்க்ரீன். ஆனால் நமக்கு அதுக்கான வாய்ப்பு உருவாகல. இது ஒரு ஆக்சிடென்ட்டாக கேமரா பின்னாடி இருந்தேன்னா கேமராக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இந்த கேள்வி நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அதாவது இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் உங்களை யாராச்சும் விமர்சிச்சாங்க? எக்ஸாக்டாக சொன்னாங்க. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டாக அந்த சொன்ன அந்த இதை எனக்கு பர்ஃபெக்டாக சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு எப்படி இது பண்ணீங்க, நீங்கள் உங்களுக்கு இது எப்படி செட் ஆகிடுச்சு, நல்லா இருக்கு, ஆனா நீங்க அப்படின்ற நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா எனக்கு அது பெருசா அந்த டைம்ல விளங்கல. என்ன இப்படி பேசினாங்கன்னு கூட நான் நினைக்கல. சரி ஓகே இவங்களுக்கு இப்படிதான் என்ன விளங்கி இருக்கு, பரவாயில்ல அது நல்லா இருக்கு அப்படின்னா இவன் அரிஷ்கிட்ட சொன்னேன். இப்படிலாம் வருது அரிஷ், என்ன இது கரெக்டா இருக்குமாடா அப்படின்னு. இல்லை நான் பயப்படாதீங்க, நம்ம அடுத்த சீரீஸ் இருக்கு அதை முடிச்சோன்னு பாருங்க, இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆனா இவன் இவ்வளவு தூரம் கொண்டு வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல இவன் செய்வான் அப்படின்னு சொல்லி. ஓகே ஹரிஸ், நீங்கள் வந்து இப்போ இப்படி ஒரு கதை எடுத்துட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த விதி அப்படின்ற கான்செப்ட், அது ஓப்பனிங் சீனே வந்து அதாவது டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு டிவியில் வந்து மாதவன் விவேக் அவங்க பேசிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து விதின்ற ஒரு பழைய படத்துல இது வர, அதுக்கப்புறமா வந்து விதின்றது இது வந்து ஒரு ப்ரொமோ ஸ்டைலில் நீங்கள் அது பண்ணியிருந்தீங்க. வாய் அப்படி ஒரு ஐடியா? அது என்ன ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். அது அப்படி கொண்டு வர கிரியேட்டிவிட்டி மட்டும் அப்படி கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா. இது எனக்கும் செட், என்னைய வச்சு கிரியேட்டிவிட்டியா இவனை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, இப்படித்தான் இதை கொண்டு போகணும், இந்த டைட்டில் வரணும். ஒரு அந்த படம் பார்க்கக்குள்ள விதின்னு டைட்டில் முன்கே வச்சுட்டேன். ஒரு நாள் பார்க்கல இந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருக்குள்ள இந்த இது வந்துச்சு. அப்ப இப்படி கொண்டு போகலாமேன்னு ஒரு ஐடியா தான். கிரியேட்டிவிட்டியா இருக்குமே, அது கொண்டு போகும், ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும், அது பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும். அந்த டைப்ல கொண்டு போறது. எதனால விதி? விதி சொல்றது வந்து எப்படின்னா அது ஒரு மனுஷனுக்கு அது வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு டெஃபினேஷனே இல்ல. விதின்னு சொல்றது ஒரு விஷயத்துக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. மனுஷன் லைஃப்ல நடந்துகிட்டு ஒரு போற விஷயம், அடுத்தடுத்து நடக்கிற நெக்ஸ்ட் நடந்து போற விஷயங்கள் தான் விதின்னு சொல்றது. எப்படின்னா டெஃபினேஷன் கிடையாது. அது ஒரு சிக்கல் மாட்டிக்கொள்றாங்க, அதுல சிக்கல் தான் அடுத்தடுத்துன்னு அது போய்கிட்டு இருக்கும். விதின்னு சொல்றது முடியாது, தொடர்ந்து கொண்டு போற மாதிரி தான் அது இருக்கு. தொடர்ந்து வந்து அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். படத்தை சம்பந்தமா, அவங்களோட அடுத்த படைப்புகள் சம்பந்தமா பேசுவோம். அதே மாதிரி நீங்க வந்து தமிழ், அதே மாதிரி சிங்களம், இந்த மாதிரியான படங்கள்லயும் தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சிங்கள படங்களை எல்லாமே அசிஸ்டன்ட் டிரெக்டரா தான் மெயினா ஒர்க் பண்ணது. சிங்கள படத்துல அசிஸ்டன்ட் டிரெக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இன்னொரு மீடியால டிராமாஸ்ல மெயினா அசிஸ்டன்ட் டிரெக்டர் தான். அதுக்கு தான் இப்போதைக்கு நான் பண்ணது, வெளியால பண்ணதுன்னா அதுக்கு தான். ஓன் ப்ரொஜெக்ட்னா இந்த விதி தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்கள், அதுகள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரோமோஸ் மாதிரி சேனல்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதுகளுக்கு நான் நடிச்சிருக்கேன். சஞ்சய் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா இனி என்ன ஐடியா, நடிக்கிறதா தொடர்ந்து இல்லைன்னு சொன்னா
நீங்கள் டிரெக்டர் ஆகிற ஐடியாக்கள் இருக்கா, இல்லைன்னா இன்னும் ஏதாச்சும் கிரியேட்டிவ் ஏதாச்சும் செய்யறதா? நடிக்கிறதுனா தம்பி சொன்ன மாதிரி அந்த இதுலேயே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த நினைவுலாம் டீம் நித்யா டீமில் வச்சு அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போவோம். இப்போ அதுக்கான ஒர்க் நடந்துக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ஷன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது வந்து நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனம் வரும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது, என்ன இது. இல்லை அது என்னன்னா விமர்சனம் எதுக்காக வருதுன்னா, இப்போ நாங்கள் பொதுவாக படம் பார்க்குற ஒருத்தர் எப்படி பார்ப்பாரு, ஒரு வில்லனா இப்படி பயங்கரமா இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்றத நமக்கு வந்து தமிழ் சினிமா பார்க்குறோம் ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு அது வந்து எதிர்பார்ப்பு. அப்படி நாங்க கொண்டு வந்த படங்கள்ல எல்லாம் பாருங்க, பெரும்பாலும் இப்ப சரியான அளவு பிரச்சனை இல்லை. பழைய படங்கள்ல இருந்து பாருங்க, வில்லனா அதுதான் இப்படி சிம்பிளா நான் வந்து நான் இது மீச கூட வச்சிருக்க மாட்டேன், ஃபுல் ஷேவ்ல தான் நான் இருப்பேன். என்ன காத்தடிக்கிறாங்க பெரிய ஜோக். அது உண்மை எப்படின்னா அதுல ஒரு அடி வாங்குறவர் இருக்காரு. அவர் எப்படின்னா மச்சான் இப்படிதான் படம் இருக்கு வா பண்ணலாம்னு சொல்லி அவரை கூப்பிட்டது அப்படிதான். அவருக்கு அந்த கிரியேட்டர் கொடுக்குற ஐடியா என்ன, ஒரு ஐடியா அப்படி கூப்பிடல, அவர் அழகா உடுத்திக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டாரு. நல்ல கேரக்டர் கொஞ்சம் கீழே உட்காரு அடிக்க போற பார்த்தேன். இல்ல அவன் பயங்கரமா வந்திருந்தான். நான் யோசிப்பேன் அவ்வளவு அழகா இருக்கான், நான் அவன் தான் ஹீரோன்னு. இவரு ஹீரோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நான் அண்ணா இவன் படுப்பா நீங்க போட்டு அடிங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன், இவன் இதுதான் நடிப்பான். இல்ல இது மாதிரி சீன் எனக்கும் நடந்திருக்கு. ஒரு பிலிம் ஷார்ட் பிலிம் ஒன்றுக்கு நடிக்க போயிடும். அவன் டிரெக்டர் சொன்னாரு, நாளைக்கு நீங்க ஒரு வேட்டி சட்டை உடுத்தி சட்டை போட்டு வாங்க, நல்ல நார்மலா பாக்குறதுக்கு. நான் அந்த படத்துல வில்லன்னு சொல்லிதான் கேரக்டர். அப்ப வில்லன் எப்படி இருப்பான்னா நல்ல செட் போட்டு நல்லா அயன் பண்ணி புது சட்டை கடையில எடுத்து வேட்டையும் கட்டி போயாச்சு. அவன் அப்படி பார்த்துட்டு கேட்டான், எதுக்கு இதை போட்டு சொன்ன போட்டு வாங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை நடிக்கிறேன், ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப சொன்னா ஓடுங்க. சரி ஓடுனா ஓடணும்னு போயிட்டு சொன்னா இந்த சேர் இருக்கு இதுக்கு விழுங்க, புது போட்டு விட்டீங்க விழுங்க. நேரத்தில் விழுந்த அப்புறம் அவரை கொள்ற மாதிரி ரத்தம்லாம் வந்து கடைசியில் அந்த சட்டை அதோடய போச்சு. அப்பதான் சொன்னா நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம், அதை நீ தானே சொன்ன சாவுற சீன் எல்லாம் சொன்னியானே சொல்ல இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு பிரேக் இருக்கு, பிரேக் அப்புறமா பேசப்போம். ஸோ நம்ம ஃப்ராங்க் பண்ணோம் யாருக்கு பண்றோன்றதை தாண்டி கால் பண்ணி நீங்க வந்து சொல்லுங்க ஏதாச்சும் உங்களோட படத்தை பத்தி எனக்கு கதை சொல்ல போறேன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க கிட்ட இப்படி சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு பயங்கர கேரக்டர் உண்டு மாதிரி கூட நீங்க சொல்லலாம், நீ ஒரு வில்லி கேரக்டர் ஏஜென்ட் டீனா மாதிரி. ஸோ கால் பண்றீங்க. சரி நம்ம சொல்லிடுவோம் யாரு கால் பண்றோம். இப்போ ஃப்ரெண்டுக்கு தான் பண்றீங்க. எது வருதோ ஒன்னும் படத்தை பத்தி சொன்னான்னு சொல்லுங்க. ஒரு டிரெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனை கொடுக்க. இல்ல என் வாய்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். போன் இதுக்கிட்ட வச்சுக்கோங்க. சரியா இருக்காங்களா உங்க டீம்ல? ட்ரை பண்ணோம். போனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ சுஜமா குட் மார்னிங், எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வரமா பேசுங்க. மீட்டிங் ஒன்று இருக்கீங்களா? எவ்வளோ நேரம் மீட்டிங் முடியும்? 1 hour. ஒரு சின்ன பிரச்சனை தான் கால் பண்ண அவசரமா, கொஞ்சம் வெளியே வர முடியுமா? சரி பேசுறீங்களா? பேசுறீங்களா? விலங்கு தானே பேசுறது? ரொம்ப பிஸியா? ஓ உள்ள பேசியா? ரொம்ப பிஸியா? நான் நேற்று உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், அதையே நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எனக்கு திருப்பி அந்த கதை ஒருத்தர் சொன்னாங்களே. ஆமா நீங்க, நான் உங்களை நம்பி தானே சொன்னேன். அதை வந்து நீங்க ஏன் தேவையில்லாத வேலை செஞ்சீங்க? இது நான் உங்களோட ஸ்டோரி சொன்னேன் தானே, இந்த ஸ்டோரியை பத்தி இன்னைக்கு பேசலாம் வாங்கினேன். அந்த ஸ்டோரியை எனக்கு திருப்பி இன்னொரு ஆள் சொல்றாரு. நீங்க ஏன் அந்த ஸ்டோரி? ஆமா இல்ல சுஜின், பிரேம்ராஜுக்கு தெரியவே தெரியாது அந்த ஸ்டோரி. வந்து அவன் என்கிட்ட இன்னைக்கு மார்னிங். அப்ப யாரு சொல்லிருப்பா? நீங்க சொன்னது நான் சொன்னேன். அப்ப சுஜின்றது என்ன பேரு? அவங்களோட பேர் தானே சுஜி. கால் எட் பண்ணல, அவன் போன் அவன் தான் எடுக்க மாட்டான். அவ்வளவு ஈஸி எனக்கு நேத்தி இன்னைக்கு மார்னிங். இப்ப சரி ஓகே, நான் அதை விடுங்களேன். இப்ப சுஜின்றது நீங்க தானே? அப்புறம் என்ன
நேற்று ஈவினிங் என்கிட்ட பேசி கொஞ்சம் இருங்க. நேற்று ஈவினிங் என்கிட்ட சுஜி சொன்னிச்சு இன்னைக்கு ஈவினிங் ஏதோ பேச போறீங்களா, சரி நானும் வரேன் அப்படின்றா. நீங்க நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்றீங்க. சுஜி நான் உங்களை எவ்வளவு நம்பி உங்களை நான் எந்த ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எனக்கு நான் உங்ககிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். ஆக்சுவலா அதை விடுங்க. இந்த கேரக்டர் நான் இதை சொன்னேன், ஹைலைட் பண்ணி சொன்னேன். சுஜி இந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டிய கேரக்டர், அதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. சரி நீங்க யார்ட்டையும் சொல்லல. சரி சுஜி அந்த உங்க பேரை சொல்லி தான் நான் சொல்றேன். அப்ப அவன் வந்து அவன் ஆன்சர் பண்றான் இல்ல, நானும் கால்ல இருந்து கால் எடுக்கிறான் இல்ல. உங்களுக்கு சொன்ன நேரம் நீ கால் எடுக்க பண்ண வேணாமா? ரோட்ல வச்சு சொல்றேன் என்கிட்ட. அப்ப என்ன சொல்றது? கால் எடுக்க வேணாமா? எனக்கு இவர் என் மேல அக்யூசேஷன் வச்சு நான் வந்ததெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் யாருக்குமே சொல்லல. நீ அப்ப ஏன் உங்க பேரை சொல்றான்? ஏன் பேரை சொல்றானா? கால் கட் பண்ணி 1-3 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். நான் வந்து சொல்லல. எனக்கு அவனோட உட்கார்ந்து பேச பிடிக்காதனால தான் நான் சொல்றேன். உங்களே மட்டும் கூப்பிட்டேன். நான் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் தானே. சொல்லவே இல்ல. ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? அங்கே திருப்பியும் சொல்றேன், என்னை நம்பாட்டி எனக்கு பிரச்சனை இல்ல. நம்பிக்கை தான் பேரிச்சு அவங்க மேல. இப்ப நீ என்னத்த நம்ப இருக்கணும் அவங்கள? வந்து அவ்வளவு அழகா நேற்று பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நீங்க இப்படி இப்ப இதுல வேற நினைவுகள் அனைத்தே 2 எடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப உங்களை நம்பி இந்த கதை எப்படின்னா, நான் அவன்கிட்ட அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மச்சான் அந்த படத்தை எடுப்போம் வா, ரெடியா ஆகணும். இப்ப நீங்க அட போங்க, நீங்க எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. பேசுங்க, ஏன் அழுவுறீங்க? யாருக்குமே பேசல சஜி. சரி ஓகே ஓகே. நான் அதை விட பிரச்சனையில இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகே சுஜி, ஓகே சாரி கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. ஹலோ சரி கொஞ்சம் அழுகிறத நிப்பாட்டுங்க. நான் உங்களை சும்மா ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான் பண்ணேன். சரி ஓகே நான் சொல்றேன் ஒரு விஷயம். ரியலி வெரி சாரிடா கானா, லவ் யூ சோ மச். நான் இப்போ ஒரு டிவி ஷோல இருக்கேன். என்ன டிவி? டான் டிவில காஃபி வித் ப்ரோன்னு ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கு. அதுல நான் இருக்கேன். அடே சாரிடா கானா, நான் குடுக்குறது என்னன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க அவர்கிட்ட. மாட்டிக்கிட்டிய பங்கு, அழுதுட்டிய. இதுதான் எங்களோட ப்ரோமோ ஹைலைட். இவ்வளவு கம்பீரமான ஒரு பொண்ணு அழுதுடுச்சு. சுஜியை அழ வைத்த சஞ்சய் காரணம் என்ன? ஓகே அதுதான் வேற எங்களுக்கு எந்த அடிமை சிக்கல. அவரு மீட் ஆவார் இன்னைக்கு, நம்ம மாட்டினாதான். ஆனா உண்மையை நான் எதிர்பார்க்கல. தைரியமா சண்டை போடுங்க, நான் அழுதுட்டீங்க. ஒரு வீரமான அழ வச்சுட்டீங்களா? ஓகே சுஜி, தேங்க்யூ. ஐயோ அழுந்துருச்சு. இல்ல அது நான் சொன்னேன், அது கொஞ்சம் அங்கங்க ப்ரெஷர்ல இருக்குது. அது வந்து ஒர்க் டைம்ல கால் பண்ணா அப்படிதான் அது பேசும். அது அழ வச்சுட்டீங்க. நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பிராங்க் பண்ணிருக்கேன் மொபைல்ல. அதுப்பா சூப்பர் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியா விதி படத்தை பத்தி பேசுவோம். விதி படம் அதுல வந்து சில கேள்விகள் இருக்கு. குறிப்பா நீங்க வந்து இப்ப எடுத்ததுல உடனே திடீர்னு உங்களோட தம்பி வந்து காணாம போடுறாரு, டீச்சர் வந்து தேடுவான், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், வேணான்ற திடீர்னு தம்பியை கூட்டுவாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயுமே சிங்க் ஆகாத மாதிரி. எதனால அப்படி? அது எதனால அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி. அது எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு, பாக்குறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. என்ன நினைச்சு ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று, அது ஒரு கேள்வியா தான் இருக்கும். இப்போ பாக்குறவங்களுக்கு இது அடுத்தது வருமான ஒரு இதா இருக்கும். அப்ப ஒரு எப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதை அடுத்தது கண்டிப்பா பார்க்கணும்னு தோணும். அதுக்காக வேண்டியதான் இப்படி ஒரு எல்லாமே ஒரு பிரேக் விட்டு இருக்கு. இதுல கண்டினியூஸ் இருக்கு. அடுத்த தொடர்ச்சியா நம்மளோட விதி கான்செப்ட் அடுத்தடுத்துன்னு போய்கிட்டு இருக்கும். ஓகே. ஆனா நம்ம முதல் படம் வந்து ஒருத்தரை இன்ட்ரெஸ்ட் பண்ணுனாக்கா வெயிட் பண்ணுவாரு அடுத்ததுக்காக. அதுல வந்து இவரோட கேரக்டர் வில்லன் கேரக்டரா சரி மக்களுக்கு ஒரு கேரக்டரா வருது.
அந்த கேரக்டர் வந்து திடீர்னு கொலை பண்ணுது, அதுக்கு பிறகு அவருடைய இதெல்லாம் வந்து காணாம போன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு நீங்க துப்பாக்கி தெரியுற மாதிரிலாம் அப்ப அந்த என்னன்னா இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கணும் 2 பேருக்கும், அடுத்தது வந்து இதை நோக்கி நம்ம போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வராட்டிக்கு நம்ம பார்ட் 2 இல்லைன்னா அதோட சீரீஸ் எடுத்துட்டு போனா கூட அது மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுக்குதான் எப்படின்னா நம்மளோட அது இவருக்குன்னு ஒரு தனி கன்செப்டே இருக்கு. அந்த விதியிட தொடர்ச்சி மாதிரி இவர்ல இருந்து ஆரம்பிக்குது. யாரு நம்ம இல்ல யார் இவருக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. இவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து இவருக்கு கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. யூனிவர்ஸ் மாதிரி கொண்டு போகணும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இல்ல, நம்ம இப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டோம். அப்படின்னா இவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த கான்செப்ட். ஃபர்ஸ்டா விதி தொடங்குது, இவடையில இருந்து தான் செட் ஆகும். எல்லாம் சீக்வலா இல்ல ப்ரீக்வலா முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு. சரி, அப்ப இதோட பார்ட் 2 அப்படின்ற ஒரு இது வச்சிருக்கீங்களா கான்செப்ட்? இருக்காமா, விதி பார்ட் 2னு தவிர அதுல அது பிஃபோர்னு அது ஆஃப்டர் அப்படின்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு இவர்ல இருந்து ஆரம்பிக்குது. தொடர்ச்சி அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு தொடர்ந்து வரும். அப்படியே அதோட முடியவும் போகாது, இன்னும் போகும் கண்டினியூஸா. கதை இருக்கு, ஸ்டோரி லைன். ஓகே, நான் இது வந்து இப்ப நமக்கு நம்ம சினிமா அப்படின்னு நீங்க யங்ஸ்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வளர்ந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் பல படைப்புகளை உருவாக்கணும். பட் உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை நான் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு படைப்பாளிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டைல், நம்ம கதை களம், நம்ம உருவாக்குற ஒரு களம் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் படமாகவோ ஒரு ட்ரக்ஸ் கடத்துற ஒரு மாஃபியா டீமாவோ கொண்டு வரும்போது இது இந்தியன் தமிழ் படங்கள்ன்ற தழுவல் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். சொல்லுவாங்க நிறைய பேர், இதை மென்ஷன் பண்ணி எடுக்கிற இந்த படம் மாதிரி தான் அப்படி இருக்குது. ஆனா நம்ம படம் அப்படி ஸ்டோரி லைன் மாதிரி நம்மளோட கன்செப்ட் வேற தானே, எல்லாம் இப்படி கொண்டு போறது விதம் வேற இருக்குது, ஒவ்வொன்று டைப் வேற மாதிரி இருக்குன்னு கொண்டு போகலாம். ஓகே, நீங்களா சார் டைரக்டர், இந்த படத்துல வந்து நடிப்பு தாண்டி எதுவும் வேலை செஞ்சீங்களா இயக்குனரா? இல்ல ஆக்சுவலா நான் சிங்க் ஆகுனது அதுக்கு தான். அண்ணா கொஞ்சம் வந்து எங்க கூட நில்லுங்கண்ணா, ஒரு ஏடியா வாங்க. இவங்க இந்த டீம் ஒர்க் வந்து கொஞ்சம் எனக்கு நானே எதிர்பார்க்கல. நித்யால இருந்த ஒரு இது வந்து அதை தாண்டி ஒரு இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா சின்ன பசங்க எல்லாருமே 20 வந்து இவங்க நான் கேட்குறேன் 20 வயசு 22 வயசு தான் பசங்களோட ஏஜ். நான் தான் அங்க இருக்க ஹையஸ்ட். எனக்கு இவங்க செய்யற அந்த வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சு, இவங்களோட போகணும்னு எனக்கே தோணுச்சு. நல்லா பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 year 6 month 8 month இருக்கும். 8 monthக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளா ஷூட் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் தான் போச்சு. ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாள்லயே முடிச்சாச்சு. வாரத்துக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. வாரத்துக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அது அந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா எடுக்கக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும். அது கஷ்டம் தானே. அது மாதிரி முடிச்சாச்சு 1 வருஷத்துக்கு. எப்படின்னா அதுல ஒரு எப்படின்னா அதுல ஜோக்காவே இருக்கும். என்னன்னா நம்மளோட அதுல கேர்ள் நடிச்சிருந்தாங்க திவ்யான்னு சொல்லி, அவங்க வந்து அப்பதான் ரீசெண்டா கல்யாணம் கட்டி இருந்தாங்க. நான் படம் எடுக்கக்குள்ள மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு. கால் பண்ணி கேட்டாங்க, தம்பி கல்யாணம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்ப பேபி கிடைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் படம் வரல, இப்ப பேபியும் பிறந்துட்டு இப்ப படம் வரக்குள்ள. அதாவது காட் படம் அமலா படம் ஸ்டார்ட் பண்ணி. சரி, அடுத்த வந்து இன்னொரு விஷயம் கூட வில்லனா நான் எதுக்காக உங்க படத்தை பத்தி நீங்க உருவாக்குற முதல் படம், அதை வந்து வில்லன் கேரக்டர் அப்படிங்கும்போது நம்ம வந்து நல்ல பயங்கரமா தாடி வச்சு ஒரு இதா காட்டுது. ஆனா அதுல வந்து அப்படி மீச தாடியெல்லாம் அடிச்சு கிளீன் செய்வது நல்ல ஒரு பிள்ளையா அப்படியே ஓபன் பண்ணி பெஸ்டுக்கே கத்தியை கொடுத்து குத்துறா அப்படின்ற மாதிரி எதனால அப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குன்னா இவரை போடணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். இவரை வில்லனா போடணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்துச்சு. போடணும்னு நானும் பயந்துருவேன். ஆனா இப்பதான் ஒரு உண்மையை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க போடணும்னு இருந்துச்சு. அப்ப நான் இவரை எப்படின்னா டிக்டாக் எல்லாம் பாப்பேன். இவர் இருந்து டிக்டாக் போட்டு வச்சிருப்பாரு. பரவாயில்ல, நல்லா அடிக்கிறாரு, நல்லா பண்றாரு இவரு அப்படின்னு தான் இவருக்கு கால் பண்ணி சொன்னது. நான் இப்படிதான் இருக்கு, வாரீங்களா பண்ணுவோன்ட்டு. சரி தம்பி எங்க இருக்கு சொல்லு, நான் வாரேன். எதுவும் ஏலான்னு சொல்ல மாட்டாரு. எது எடுத்தாலும் சரி வந்துடுறேன், எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே, நீங்க 2 பேரும் ஆவேசம் படம் பாத்தீங்க? அது இன்னும் பார்க்கல. ஷார்ட்டா பார்க்கலாம், ஃபுல்லா பார்க்கல. நான் இந்த டைம் கிடைக்கல எனக்கு பார்க்க. அந்த படம் பார்க்கும்போது நீங்க இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு நீங்க போயிட்டு பார்த்தா
அந்த படத்துக்கும் உங்களோட நீங்க எடுத்த இந்த கதைக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கும். இருக்கும். நீங்க எதை வச்சு இருக்கீங்க? அந்த கேரக்டர் வச்சு சொன்னா, ஏன்னா அந்த அது ஏதோ ஒரு நானும் அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் நான் திங்க் பண்ணது கிடையாது. அதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் இருந்தாலும் அவரோட ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் அது இல்ல, அதுல வந்து ஒரு கதை நகர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது குட்டி ஏட்டான்னு சொல்லி ஒரு சின்ன கேரக்டர். அதுதான் அந்த படத்தை கொண்டு வில்ல இந்த பசங்களை அவங்க பர்பஸ்ல தேடி போற ஒரு கேரக்டரை உருவாக்கும். சரியா? அப்ப என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, ஏன்னா நீங்க நடிக்கும் போது உங்க மேல இப்படி ஒரு விமர்சனம் வரையிலையா அப்படின்ட்டு. ஸோ நீங்க போயிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னு அப்படின்றது அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிட்டேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு ஓகே இது ஒரு காரணமா அமையும். ஒரு ஒரு படமோ இல்லைன்னா ஒரு படைப்பை நம்ம உருவாக்கும் போது எந்த முக்கியத்துவம் எதுக்கு தேவை, எதால ஒரு படம் ஓடணும் அப்படின்னு முன்ன இருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும், ஒரு ஹீரோனா இப்படி இருக்கும், வில்லன் அப்படி. இப்ப வந்து அப்படின்னு தேவையில்லை. கதையில எது முக்கியமா இருக்கணும், திரைக்கதை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த படம் ஓடும். அப்படின்னா நிறைய பேர் இப்ப நம்ம வந்து தியேட்டரிக்கலா சக்சஸ் ஆகுன்றது நிறைய போட்டி போடும் நம்ம இலங்கை தமிழ் சினிமா அப்படின்ற விஷயம். ஸோ அதை தாண்டி இங்க இருக்கிற படங்களை எப்படி வந்து நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிச்சயமா இருக்கு, அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். ஸோ இப்போ ஒரு பிரேக் இருக்கு, பிரேக் அப்புறமா தொடர்ந்து காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ பிரேக்குக்கு அப்புறமா நம்ம இளம் படைப்பாளிகள்கிட்ட பேசிட்டே இருக்கோம். ஸோ ஜாலியாக பேசுவீங்க. சரி, ஓகே. ஜாலியாக வந்து குலைக்கிற விதமா முதல் கேள்வி 2 பேருக்குமா, சிங்கிளா கமிட்டடா? இப்ப சொல்லுங்க நீ பாட்டு. கல்ல தொங்குனதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்க வேணாம், இந்த மூஞ்செல்லாம் கமிட்டடா இருக்குமாண்ணா? எல்லாம் முடியாது. சீரியஸா இல்ல, நான் லாஸ்ட் இயரோட ஓகே முடிஞ்சு. அப்ப முடிஞ்சு லாஸ்ட் இயரோட ஓகேன்னா என்ன? ஓகே டன். இல்ல நான் அடிவில் வெயிட் பண்ண. அதாவது ஃபியூச்சர்ல நான் ஒரு படம் பண்ணணும் இவர் கூட அப்படின்னா யாரு? டிரெக்டரோட ஒர்க் பண்ண சொல்றீங்க இல்லாட்டி ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படின்னா இந்தியா சினிமால யாரை வச்சு பண்றேன்? எனக்கு ஆசைன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ரஜினி ஃபேன் தான், தலைவர் தான். எனக்கு எப்பயும் தலைவர் தான். நாலு பேரும் சிங்க் ஆனது அதுல தான், தலைவர் ஃபேன்னால தான். ஒரு ட்ரீம் எனக்கு எப்படின்னா அவரை பார்க்கணும்னு இருக்கு. ஒரு ட்ரீம், படம் பண்ணணும் அப்படிலாம் இல்ல, அவரை பார்க்கணும் ஒரு ட்ரீம் இருக்கு எனக்கு. தலைவர் ரஜினி ஃபேன், பயங்கரமான ரஜினி ஃபேன். நீங்க தலைவர் வந்து எப்பவுமே நம்ம சொல்றது தானே. எனக்கு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வச்சு ஒரு நல்ல ஒரு நம்ம விக்ரம் படம் பார்த்தோம் ரீசெண்டா, கமல் சார். அதுல அவர் ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுத்துட்டு போறது தானே, அந்த மாதிரி ஒரு படம். ஆனா வேற ஸ்டோரியில எடுக்கணும், அந்த ஆக்டிங்கை வச்சு ஸ்ரீலங்கன் சூப்பர் ரஞ்சன் ராவநாயகர். இல்ல நான் அந்த சீரியஸ் சொல்றதுக்கு என்னன்னா, அந்த ஒரு ஆக்டிங் அந்த ஃபேஸ்ல நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். பட் எனக்கு ஒரு தாட் இருக்கு, அவர் வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதே போல வந்து சரி, இப்போ ஒரு வெப் சீரிஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதை தான் நம்ம. ஸோ ஒரு படம் பண்ணணும்னு ஒன்று இருக்கிற உங்களுக்கு வெப் சீரிஸா இல்லை படமா, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும். அப்படியே ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்க எதை பண்ணுவீங்க? 2 பேரும் அப்படின்னா வெப் சீரிஸ் தானே. எனக்கு படம் தான் காட்டுறது ஒரேடியா எல்லாம் காட்டி முடிச்சிட்டோம். இந்த தொடர் கதை நமக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெப் சீரிஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து மணி ஆயிடுச்சு தான், அதை பார்த்து தான் வெப் சீரிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. சரி, இந்த ஹீரோயின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நடிச்சா இலங்கையில வேணாம் கண்ட்ரோவர்சி ஆக்கிடுவாங்க. சரி, ஹீரோயின் கூட தான் நடிப்போம் அப்படின்னு இருக்கிற ஹீரோயின் ஒருத்தன் இருந்தான். நான் அவங்களோட பேர் ரீசெண்டா மறந்துட்டேன். ஆனா அவங்க இப்ப இண்டஸ்ட்ரியில கிடையாது. தலைவருடைய முழு மலரும்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, தலைவருக்கு ஜோடி ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் நான் அதுக்கப்புறம் யார்ட்டையும் பார்க்கல. அந்த நேச்சுரல் ஆக்டிங் இருந்துச்சு அவங்க. அவங்க புதுசா இல்லைன்னா இல்ல நீங்க நடிச்சா ஹீரோவா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னா யாரு ஹீரோ? அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஆசை ஐடியாலாம் வரல. காசா பண்ணணும் ஆசை தானே நமக்கு. அப்படி அவளோட நடிக்கல ஃபேவரட் ஹீரோயின்னா யார்? நம்மளோட அனுஷ்கா பிடிக்கும் எனக்கு. அவளை நடிக்கணும்னு இல்லை, அவங்கள ஃபேன், அனுஷ்கா ஃபேன், அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க யார் ஃபேன்? த்ரிஷா பயங்கர கஷ்டம் அவங்க. சரி, உங்க 2 பேருக்கும் அடிக்கடி எவனாச்சும் ஒருத்தன் இல்லைன்னா உங்க 2 பேர் லைஃப்ல உங்களை கடுப்பேற்றுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி கேள்வி கேட்குற இல்லைன்னா டார்ச்சர் பண்ற
யாராச்சும் இருக்காங்க? என் ஃப்ரெண்ட் இருக்கு அனுஜன் சொல்லி. அனுஜன் அவரு கால் பண்ணாலே ஏதாச்சும் குழப்புறது தான் வேலை அவனுக்கு. குழப்புறது தான், ஏதாச்சும் மைண்டே குழப்பிடுவான். நீ என்னத்துக்குடா இப்படி இருக்கிற அப்படின்ட்டு மைண்டே குழப்பிடுவான். அப்படிப்பட்ட தாட் தான் அவன். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா இவன் முதல்ல என் லைஃப்ல இருந்து தொலைக்கணும் அப்படி பணத்துல பார்த்தா பேசுறது இல்ல, நாளைக்கே திரும்பி வந்து செருப்பால அடிச்சா நடிச்சிருவான். ஓகே, அது வேற. சரி, உங்க லைஃப்ல நடந்த தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு லைஃப் மூமெண்ட்னா இந்த படத்திலேயே வேணா சொல்றேன். படத்திலேயே அர்ஜுன் சொல்லியது போலீஸ் கேரக்டர் கொடுத்துருந்தேன். போலீஸ் கேரக்டர் எப்படின்னா, இப்ப நம்ம பசங்க தான் ஃபுல்லா இந்த படத்துல இருக்காங்க. எப்படின்னா அவங்களுக்கு நடிக்கணும்னு ஆசையில வந்து நடிக்கல. எல்லாம் எப்படின்னா இது எனக்காக அரிசிக்காக பண்ணி கொடுக்கணும், எனக்காக பண்ணி கொடுக்கணும், ஃப்ரெண்ட் தானே உனக்காக பண்ணணும் வருவேன், அப்படிதான் வந்தேன். என்னுடைய நடிக்கணுங்க வரல. அப்படி அனுஜன் என்ன செஞ்சானா, அவனுக்கு நான் போலீஸ் கேரக்டர் கொடுத்தேன். அவனோட பெரிய போலீஸ் ஒருத்தன் இருக்கான். அது வந்து ஃப்ரெண்டுட அண்ணா ஒருத்தர். அவரு என்னன்னா, அப்ப அவருக்கு சல்யூட் அடிக்கணும், கடைசியில சல்யூட் அடிக்கணும். இவன் சொல்லிட்டான், எனக்கு இவனுக்குலாம் சல்யூட் அடிக்க இயலாது, எனக்கு யாரு இவனுக்குலாம் எனக்கு சல்யூட் அடிக்க இயலாம், எனக்கு கேரக்டர் மாத்த வேற, எனக்கு இதெல்லாம் சரி வராது அப்படி சொல்லுவான். சரி, உங்க லைஃப்ல ரோல் மாடலா நீங்க ரெண்டு பேர் யார்? ரோல் மாடலா எனக்கு ரஜினி தான். ரஜினி தான் தலைவர் தான். தலைவர் வந்து என்னோட ஃபுல்லா அதுலயே வேற ஒருத்தர் இருக்க ரோல் மாடல். நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. 10 இயர்ஸா நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரோட பேர் ராஜேஷ் கண்ணா. ஏன்னா ஒரு 10 இயர் ட்ரெயின் பண்ணது அவர் தான். இப்ப தம்பி சொன்ன ஒரு விஷயம் வந்து, கால் பண்ணா எதுவும் வேணாம் நோ சொல்லாம உடனே வந்து பிரசன்ட் ஆகுது. அதுக்கு ரீசன் அவர் தான். அவரோட ஒரு தாட் என்னன்னா, முயற்சி பண்ணணும், இல்லைன்றதே சொல்லக்கூடாது, நம்மளால எல்லாம் முடியும். அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்கிட்ட, சஞ்சய் நம்ம தேடினா கிடைக்காது எதுவுமே கிடையாது. அது காசா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, நம்ம தேடி முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அது கிடைக்கும். இதில் நீங்க எதை தேடுறீங்க? கடவுள் நம்ம கூட தான் இருக்கான்றது பெரிய தாட் நமக்கு வந்து. நம்ம அது தெரியும் நம்மளுக்கு. அடுத்தது உங்க கனவு, லட்சியம் எனக்கு சொல்ல போனா சினிமா தான். சினிமா துறை தான். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறது. என்னன்னா, தென்னிந்திய துறை சினிமால கால் வைக்கணும்னு ஒரு கனவு, ட்ரீம். அது வந்து சின்னதுல இருந்து அது முடிவு பண்ணியாச்சு. அதுக்காகத்தான் இப்ப எடுத்தோம் கவுத்தனும் அங்க போயிட்டு ஒன்றும் பண்ணல. அது நமக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் வேணும்காண்டி தான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. ஓகே, இப்ப நீங்க வந்து யங்ஸ்டர், இங்க சினிமாவை உருவாக்கணும் செய்யலாம் கண்டிப்பா. ஆனா அதுக்கான ஒரு சப்போர்ட் இல்ல இங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அங்கேயும் எங்களுக்கு போன உடனே கிடைக்காது, முட்டி மோதி வரும். அதுதான் பிரச்சனை. இங்க அந்த 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 அங்க முட்டுறது கூட ஒரு இது சப்போர்ட் கிடைக்கும். இங்க அது அந்த அளவுக்கு தூக்கி வரதுக்கு ஒருத்தங்க இல்ல. அப்படின்னா அந்த சினிமாவை கொண்டு போற அளவுக்கு இங்க இல்ல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா. சரி சரி, உங்க 2 பேர்கிட்ட ரொம்ப பாசமா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே துணையா இருக்கு? துணையா இருக்குன்னா, எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணதுன்னா, நான் ஒர்க் பண்ண இடத்துல நிர்மல்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஒர்க் பண்ணேன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் அவர் தான். இவ்வளவு தூரம் இந்த தூரத்துக்கு வந்தது காரணம் அந்த ஆள் தான். அவர் இல்லாட்டி இல்ல. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எப்படின்னா, நீ இதான் ட்ரை பண்ற, சரி செய், என்ன மாதிரி பண்ணி நல்லா வந்துட்டேன்னா சரி அப்படின்னு சொல்லுவாரு. அவரை நான் சொல்லுவேன். இப்ப நினைக்கிறேன் அப்பா அம்மாவை தாண்டி ஒருத்தர்னா நான் சொன்ன வார்த்தை தான். அந்த ஒர்க் பண்ற இடத்துல மிஸ்டர் சார் தான். இன்னைக்கு ஒர்க் டைம்ல நான் இப்போ ஒர்க் ஒன் டியூட்ல வந்து அண்ணா இப்படித்தான் இருக்கான், சரி ஓகே ராஜா போயிட்டு வாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அந்த கேரக்டர்லாம் கிடைக்கிறது பெரிய ஒரு இதுதானே. அதே மாதிரி என்னை பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பத்தி இல்ல, என்னை பார்த்து இந்த கவுண்டமணி சொல்லுவாரு, என்னை பார்த்து ஏன்டா இப்படி கேட்க என்ன மேட்டர்னா, நீ ஒண்ணு சொன்னா அதாச்சும் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, டைரக்டர் பாயிண்ட் முடிஞ்சது, இப்ப தனித்தனி நீங்க நானா கேட்டிருக்கேன். என்கிட்ட முன்ன வந்து எப்படின்னா, ஒரு 18 வயசுல எல்லாம் நல்லா ஓவர் சைஸ், நல்லா 107 கிலோ இருக்கும். எல்லாரும் 107 சொல்லுவாங்க, என்னடா பஸ் நம்பர் கிலோ கேட்டா பஸ் நம்பர் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்னைய கேட்டுவேன், அப்ப இப்படி உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி நீ இந்த ஃபீல்டுக்கு வரலான்னு என்னைய பத்தி நானே கேட்டிருக்கேன், எப்படி நீ வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதான் இது.
கேட்டு மாத்திக்கிட்டு நான் கேட்கறது வந்து லவ் மேட்டர் தான், டிரெக்டா சொல்லிடுறேன். ஓ மூஞ்சிக்கு இது தேவையா அப்படின்றது நான் அடிக்கடி கண்ணாடி பார்த்து கேட்பேன். என்னை பார்த்து நானே கேட்டுக்கிற ஒரு கேள்வி. சரி, அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வருது, அவன் கிடைக்கிறான் அப்படிதான் சொல்லுவான் வேலை இல்லாதது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்ல சொல்றது அப்படின்னா ஒரு சிலங்க இருக்காங்க. எப்படின்னா மறைமுகமா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லயே கொஞ்சம் பேர் இருக்காங்க. எப்படின்னா இவனால பண்ண இயலாது, முன்னும் என்னது இன்னும் பண்றது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு இந்த விமர்சனங்கள் பண்றதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க. நமக்கு எதுக்குடா அப்படின்ட்டு விட்டு போறது. அவன் சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும் சூரியனை பார்த்து. பேசாம இருந்துட்டு போக வேண்டியது. சரி, ஓகே, யாரையோ நான் விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க சார். அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னானா நிறைய பேர் இருக்காங்கண்ணா, பேர் சொல்ல முடியாது, பயங்கரமா இருக்காங்க. ஏன்னா அந்த முயற்சி கிடையாது, அவங்க அடிச்சுடுவாங்க. என் ஃபீல்டை பத்தி எனக்கே சொல்ல மச்சா இப்படி செய், இந்த மாதிரி செய். ஆனா நான் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பேன். பட் அப்பதான் யோசிப்பீங்க இவன் கிடைக்கிறான். சரி, ஓகே, எனக்கு இவங்க கூட எல்லாம் நேரம் செலவு பண்ண பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நேரம் செலவழிக்க டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே அவங்க தான். அவங்க எல்லாட்டி அவங்க பேரை சொல்லலாட்டி அவங்க கோச்சுக்குவாங்க. டெவின் அவருக்கான், டெவின்னு சொல்லி டேன் சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணாரு. டேன், டெவின் அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவு போராடினாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் மோதி நைட் ஷூட் எல்லாமே நைட் பிளான் பண்ணது. நைட்ல தான் எடுக்கணும். அது நைட் எடுக்கிறதுக்கு அது ஏன் அப்படி ஆச்சுன்னா, எனக்கு நைட்ல மட்டும் தான் வேலை ஃப்ரீயா இருந்துச்சு. அப்ப அந்த படத்தை நைட்டுக்கு யோசிச்சேன் அப்படி கொண்டு போகணும். நீங்க சொல்லுங்க. இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னா, இவரை ஹரிஷை விட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க. அது பழகிடுச்சு. ஒருத்தன் ஒரு லைஃப்ல ஒரு பர்சன் இருக்காங்க, பட் இவங்க அவங்க இப்ப இல்ல, அவங்க கூட தான் இப்போ நான் யோசிக்கிறது வந்து அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஃபைனலா லைஃப்ல ஒரு தடவை சரி நான் இதை பண்ணிடணும், அது போதும் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். லைஃப்ல ஒரு தடவை சரி நான் இதை பண்ணணும். சிலருக்கு ஆசை இருக்குல்ல, ஒருத்தருக்கு இமயமலையில ஏறணும்னு ஆசை, சில பேருக்கு எனக்கு ஒரு வாட்டி இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. சூப்பர். இது ஒரு பெரிய ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். இது நான் இதுக்காக சொல்ல, என்னோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்ரீலங்கால இந்தியன் லெவலுக்கு ஒரு தமிழ் ஃபிலிம் எடுத்து ஓவர் த தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய ஆர்ட் மூவியா. அது டிரெக்டா இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி கப் எடுத்துட்டு போற ஒரு பர்சனா இருந்தாலும் கூட பார்த்தா நான் அதுல இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒன்று பாத்துறணும் அப்படின்னு எடுத்துடணும். அந்த ஃபீல்ட்ல வந்து எனக்குள்ள இருந்து இருக்குது. ஸ்ரீலங்கால அப்படி நிறைய படங்கள் வந்துட்டு பேசப்படல தானே, தமிழ் சினிமால தான் ரொம்ப லெவலுக்கு நம்ம ஸ்ரீலங்கன் மூவி சிங்கள மூவிஸ் வந்தாலும் ஒரு 1 வீக் தான் அதை ப்ரெசென்ட் பண்றாங்க, தவிர பெருசா அது போக மாட்டேங்குது. இல்ல, என்னன்னா நம்ம பாக்குற வீதம் குறைவா இருக்கு. நம்ம பாக்குறது ரொம்ப குறைவு. படங்கள் இருக்கு. இப்ப பிரசன்ன விதானுக்கு டிரெக்டர் சார் அவருடைய படங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுற படங்கள். ஒரு சின்ன டீமை வச்சு இது செஞ்சு முடிச்சிடணும். இவங்க எல்லாம் இப்படி செஞ்சாங்க அந்த ஒரு தாட் இருக்கு எனக்கு. சின்ன டீம் தமிழ் இண்டஸ்ட்ரியில செய்யணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த நினைவுல நித்யா டீம், இந்த விதி டீமை வச்சு இவங்க என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சின்ன பசங்கண்ணா. சினிமாட்டோகிராஃபர் நீங்க பாத்தீங்கன்னா துலான் ராஜ் இருக்காரு, அவர் சின்ன பையன் 23 வயசு, வேற லெவலில் பண்ணிருப்பாரு. இதுல டயான் வந்து நான் எதிர்பார்க்கல, நான் சும்மா ஏதோ பண்றாங்கன்னு நினைச்சா வேற மாதிரி. அந்த ஒரு டீமை வச்சு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களை வச்சு இதுதான் என்னாலே முடியும்டா அப்படின்னு காட்டணும். அதை வச்சு நீங்க சொல்லுங்க. எனக்கும் அப்படி சொல்ல போனா இப்ப நான் இவர மாதிரி சொல்றேன். எனக்கும் அதுதான் படம் எடுக்கிறதா ஆசை. என்னன்னா எனக்கு இது விதிக்கெல்லாம் முன்னுக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. எப்படின்னா நம்மளோட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. எப்படின்னா DDK தேவதாஸ் காதல்னு சொல்லி ஒரு படம், அது தேவதாஸ் காதல் அந்த கனவு, அது அந்த படம் பண்ணணும்னு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை பண்ணணும். சரி, ஓகே, ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிங்க ரெண்டு பேரும். இறுதியான நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும். அதுக்கு முன்னுக்கு படங்கள் நீங்க செஞ்ச இந்த விதி படம், குறுந்திரை படமுக்கு நீங்க அது ஒரு பிகினிங், அதாவது ஒரு ட்ரைலர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல அதோட கண்டினியூட்டி தொடர்ச்சியா நல்ல இதாக வரணும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்டா நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? லாஸ்டா சொல்லணும்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இது பண்றதுக்கு, இந்த படம் பண்றதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அது சரியான இடத்துல போய் சேரணும். அவ்வளவுதான் நான் கேட்டுக்குவேன். சரி, அதாவது லாஸ்டா இது உங்களை எல்லாரும் ஒவ்வொரு படைப்பாளிகள்கிட்டையும் நான் கேட்குற ஒரு விஷயம், விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கிறீங்க? விமர்சனங்கள் அது வாரது வந்துகிட்டு தான் இருக்கும். அதை காதல வாங்கிக்கிறது இல்லை, பார்த்துட்டு பேசாம ரியாக்ட் பண்றது இல்லை, திருப்பி ரிப்ளை எதுவும் பண்ணும்போது ரியாக்ட் பண்றது இல்லை. பேசாம இந்த சைட்ல வாங்கிட்டு இந்த சைட்ல விட்டுட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை விமர்சனம் சொன்னது வந்து நான் ஒரு ஃபேர்டிலைசர் மாதிரி தான்.
அவங்க ஒரு உரம் போடுறாங்க நம்ம இனி அதுக்கேற்ற மாதிரி போவோம். ரெண்டு பேர் இருக்கும். அப்ப நானும் என்னோட பாயிண்ட்ல சொல்றேன், விமர்சனம் அப்படின்னா ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ஏன்னா அவங்க விமர்சிக்கிறாங்க, நம்ம கிடைக்கிற இந்த மீம்ஸ் எல்லாம் போகல அப்படின்னு. ஸோ விமர்சனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். படைப்பாளிகளை நம்ம இருக்கிறதுனால கட்டாயம் ஒவ்வொரு விமர்சனமும் நம்மளை பத்தி சரியா சொல்றவனை விட தப்பா எழுதுறவன தப்பா சொல்றவனை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவன் தான் நம்ம படத்தை முழுசா பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கடா குறைய கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ ஒரு சமீபத்துல நானும் நம்ம திவாகர் ப்ரொடியூசர் ஸோ அவன் வந்து ஒரு சீரீஸ் பார்த்துருந்தோம். அதுல கூட இருந்தா ஓப்பனா வந்து சூட் பண்ணிருக்கான். கையில்லாத ஒருத்தனுக்கு சேட்டுக்குள்ளெல்லாம் வந்து தெரியுது, அப்படியே வச்சு டிவி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை வந்து ஒருத்தர் விமர்சனம் செஞ்சு அவன் கிடைக்கிறான்ட்டு நம்ம கடந்து போக முடியாது. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் விட்டுருக்கோம், அவன் பார்த்துருக்கான். அப்ப இதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்றது கட்டாயம். நம்மளை விட அதிகமா அவன் வந்து நோட் பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம படைப்பாளிகளுக்கு நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு தருணம். இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே விமர்சனம் பண்ண ஏத்துக்கிறது. இப்ப நீங்க இப்ப உங்களோட படத்துல நிறைய விமர்சனம் இருக்கு. கண்டிப்பா நான் இதுல சொன்னது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி பேசிருக்கோம். பட் படமா பார்க்கும்போது நிறைய குறைகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அப்கிரேட் பண்ணணும். அதுல நிறைய இதுகளை மாத்தி செய்ய வேண்டியது இருக்கு. நான் இப்ப படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தா நிறைய விஷயத்த நான் கேட்டுக்கலாம், கேள்வியா இது இங்க எங்க இந்த பிழைகள் இருக்கு, இதை நீங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்க வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனா நீங்க யங்ஸ்டர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும். உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணி நிப்பாட்டக்கூடாது. அப்ப நிறைய விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கிட்டு சரி இதுல இது பிழை இருக்கு, ஓகே விமர்சனம் பண்ணலாம், சரி நம்ம இது திருத்திக்கலாம் அப்படின்ட்டு ஸோ போகணும். தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். இதை விட ஒரு பெரிய இன்டர்வியூல உங்களை கூப்பிட்டு நான் இன்டர்வியூ எடுக்கணும், நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது இந்த நேரத்துல டான் குடும்பம் சார்பா நாங்களும் வாழ்த்துக்களை சொல்றோம். நிச்சயமா சரி, இந்த நேரத்தை செலவு பண்ணி ஹாரிஸ் வந்ததுக்கு நான் நினைச்சேன் எங்கேயாச்சும் மழை வந்துருமோ கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. டான் டிவி கஃபீர் ப்ரோமோட்டர் சீசன் 2ல இணைஞ்சிருந்தோம். ஸோ எங்க கூட யங் படைப்பாளிகள் ஹாரிஸ் சஞ்சய் 2 பேரும் இணைஞ்சிருந்தார். சுவாரஸ்யமா பல விடயங்களை பேசியிருந்தோம். அவர்களுடைய குறுந்திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு, அதாவது விதி அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க. ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் அதை நீங்க கூட அதில் கமெண்ட் பண்ணலாம். அதை மாத்திக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சியா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட மற்றொரு கஃபீர் ப்ரோமோட்டர் சீசன் 2ல உங்களை சந்திக்கும் விடைபெறுந்தான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஏற்பட்ட திவாகர், எடிட்டர் சஞ்சய் ஆகியோருக்கும் நேரத்தில் நன்றிகளை குறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.